Hello armies, welcome to my channel. So today வந்து யோங் மினி எஃப்எஃப் தான். ஸோ ஃபோர்ஸ்ட் டு பி ஹஸ்பண்ட். ஸோ இதில் ஏற்கனவே நான் நிறைய பாட் போட்டேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த ஆர்மீஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அந்த இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன், டோன்ட் பி அடிக்டட். ஓகே, லெட்ஸ் கோ டு ஸ்டோரி. எடுத்துமே காட்டினாங்க அந்த பக்கம் யோங்கியும் ஜிமினும் தான். ஸோ ஜிமின் எவ்வளவோ யோங்கியை முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறான். ஓகே ஓகே எல்லாம் சரியாயிடும், தயவு செஞ்சு பொறுமையாக இருன்னு. பட் என்ன, இந்த பக்கம் யோங்கியால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ யோங்கி வாய் பண்ணாத்திட்டே இருக்கான். ஸோ ஜிமின் ஃபைனலாக யோங்கி ஹக் பண்ணிட்டு, யோன் நான் இங்கே தான் இருக்கேன், ஜஸ்ட் கூல் கூல், நான் இங்கே தான் இருக்கேன், பொறுமையாக இரு, எல்லாம் சரியாயிடும், ஓகே ஓகே அப்படின்னு சொல்ல ஸோ எல்லா விஷயமும் திரும்பியும் பழைய நிலைமைக்கு வருது. ஸோ யோங்கியோட கோவமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ யோங்கி முடிஞ்ச அளவுக்கு அவனோட கெட்ட கனவுலேருந்து வெளியே வந்துடுறான். அப்படியே பொறுமையாக நார்மலாக ஆகிட்டு அப்படியே ஜிம்மினை ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறான். ஸோ இதெல்லாம் அவனுக்கே தெரியல. ஸோ ஜிம்மினும் அப்படியே யோங்கியை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறான். அண்ட் தென் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா யோங்கி ஜிம்மின் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மினை நல்லா போலா கரடி மாதிரி ஹக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பக்கம் ஏஞ்சி ஒன்று பார்க்குறான் யோங்கி. நான் சிவன்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கேன், அச்சோ சிவன் மேலே இப்படி படுத்து தூங்கிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உருண்டு படுத்து தூங்குறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் அதுக்கு முன்னாடியே ஏஞ்சிட்டான். ஸோ ஏஞ்சிட்டு திரும்பவும் இந்த பக்கம் திரும்பி படுக்கலான்னு பார்க்குறான். பட் யோங்கி திரும்பவும் அலற போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி யோங்கியை தான் ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறான். யோங்கி மேலே கால் தூக்கி போட்டுட்டு இந்த பக்கம் ஜிம்மின். ஸோ அப்படியே காட்டினா இந்த பக்கம் யோங்கி, இப்போ ஜிம்மின் தானே என்னை ஹக் பண்ணான், சிவன் எதுக்கு என்ன ஹக் பண்ணுறான், என்னமோ எனக்கு சுத்தமாக புரியல, எல்லாமே எனக்கு பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோங்கி ஒரு பக்கம் குழம்பிட்டுருக்கான். ஸோ ஜிம்மினோட கை அப்படியே போய் யோங்கியோட செஸ்ட்டை தான் தட்டுது. ஒன்றும் இல்லை அமைதியாக தூங்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பக்கம் யோங்கி அப்படியே எந்திரிச்சிட்டு ஜிம்மினை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ ஜிம்மினும் எந்திரிச்சிட்டான். பட் யோங்கி ஐஸை மீட் பண்ண முடியல அவனால். ஸோ அதனால் அமைதியாக அப்படியே படுத்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் யோங்கி அப்படியே ஜிம்மினோட ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். அது ரொம்ப பிளாங்காக இருக்குது, எதுவுமே தெரியாத அளவுக்கு. ஸோ ஜிம்மின் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கான். ஸோ ரெண்டு பேருமே கிட்ட வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் யோங்கி ஜிம்மினோட ஃபேஸை லைட்டாக தொடுறான். பட் ஜிம்மின் தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் பண்ணுறான். பட் ஆனால் என்ன, ஜிம்மின் தூங்கலை அந்த இடத்துல. ஸோ அவன் மூச்சிட்டே தான் இருக்கான். அண்ட் தென் யோங்கியும் ஜிம்மின் தூங்கலைன்றதை கெஸ் பண்ணிடுறான். பட் அவன் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறதுனால அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். ஸோ ஜிம்மினோட ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறான். ஸோ ஜிம்மின் அமைதியாகவே தான் இருக்கான், எதுவுமே பேசலை. ஸோ அப்படியே யோங்கி அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு கிளம்பிடுறான். இந்த பக்கம் யோங்கி வெளியே வந்தோடனே அப்படியே யோசிச்சு பார்க்குறான், இவன் ஏன் அமைதியாக இருந்தான், இவன் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம் பட் தடுக்கலை அப்படின்ற மாதிரி அவன் திங்க் பண்ணிவிட்டு இந்த பக்கத்துலேருந்து யோங்கி கிளம்பி போயிடுறான். ஸோ சில ஒர்க் இருக்குது அவனுக்கு. ஸோ நான் அந்த ஒர்க்கை பார்க்கறதுக்காக அவன் கிளம்பிடுறான். அண்ட் தென் இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு பக்கம் குழம்பிட்டுருக்கான். போச்சு எல்லாம் போச்சு, இவனையும் எடுத்து விட்டுட்டானுங்க இந்த இடத்த விட்டு. ஸோ ஜிம்மினோட அப்பாவும் கிளம்பிட்டான். என்ன ஆகும் போகுதுன்னு தெரியலையே, யோங்கி ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கான், சுத்தமாக எனக்கு புரியல, எல்லாமே தலைகீழ நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே ஒரு பக்கம் கிளம்பிட்டுருக்கான். பட் தயாங் ஜாலியாக சாக்லேட்டை தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்கான். அவனை எந்த ஒரு சீரியஸ்னஸுமே இல்லை, அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் அவனோட லைஃப்பை தயாங். இந்த பக்கம் ஜேகேவை பார்த்துட்டு தயாங், எதுக்கு ஒரு சீரியஸாக இருக்க, பொறுமையாக இரு ஜேகே, எல்லாம் தானாக சரியாகும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். இதை பார்த்தோன்னே ஜேகே, ஐயோ கடவுளே, இவனை வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியலையே, ஐயோ ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். பட் தயாங் திரும்பவும் எந்த ஒரு கவலையும் எனக்கு இல்லைடா அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த பக்கம் ஜிம்மினை காட்டினான், ஃப்ரெஷ்அப்காக ரெடி ஆகிறான். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகலாம்னு சொல்லிட்டு ஸோ ஏஞ்சி போய் ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு சொல்லிட்டு போகிறான். அவனோட ஃபோர்ஹெட்டை தொட்டு பார்க்குறான், ஒரு சின்ன ஸ்மைல் அவனே பண்ணிட்டு நேராக ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடறான். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகி முடிச்சுட்டு ஜிம்மின் வெளியே வரான். ஸோ வெளியே வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிடு, எப்பயும் போல் தான் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்ஸை தான் பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவன் மட்டும்தான் அந்த ஒர்க்கை செய்யணும்னு சொல்லிட்டு யோகி ஆல்ரெடி சொல்லியிருப்பான்ல. அதனால் இந்த பக்கம் ஜிம்மினை காட்டினா வீட்டை பெருக்கிறான், வீட்டை துடைக்கிறான், மாப் போட்டு முடிக்கிறான்,
அண்ட் தென் இன்னொரு பக்கம் அவனோட ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறான், மற்றவங்க ட்ரெஸ் எல்லாமும் துவச்சி போடுறான். அண்ட் தென் அதையும் அலசி எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறான், குக் பண்ணுறான், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஸோ டைமை பார்த்தா 10 o'clock. இந்த டைம் வந்து யோங்கிக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஸோ யோங்கி இல்லைன்னா செம்மையாக கத்திடுவான். அதனால் யோங்கிக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு நேராக அவனோட ஆஃபீஸ் ரூமுக்கு தான் டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் யோங்கி அங்கே இருக்கான். ஸோ யோங்கிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் அந்த சாப்பாடை வச்சுட்டு, மாஸ்டர் நான் உங்களுக்காக செஞ்சுருக்கேன், ஸோ டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்றான். ஸோ யோங்கி எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஸோ யோங்கி எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மட்டும்தான் கொட்டுறான். ஸோ ஜிமின் அப்படியே பின்னாடி வந்துடுறான். ஸோ ஜிமின் அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் திரும்பியும் போய் ஒர்க் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான். கரெக்டாக யாரும் வந்து பின்னாடி ஹக் பண்ணுறாங்க. பார்த்தா இந்த பக்கம் தயாங்கோட ஃபேஸு சின்னதாக ஒரு ஸ்மைலு. ஜிமினை பார்த்தோன்னே ஜிமினை தாங்க பார்த்தோன்னே, தயாங் என்ன பண்ணுற, வா சாப்பிடுவேன். இல்லை நீ சாப்பிட்டியா ஜிமின்? இன்னும் இல்லை, நான் இன்னும் சாப்பிடல, வா 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜிமின் அப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறான், ஏதோ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டோடு போகிற மாதிரி. ஸோ அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே போயிட்டு தாங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ 2 பேருமே சாப்பிட்ற விஷயத்துலேயே நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்க, நிறைய விஷயத்தை பற்றி பேசிக்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்போ தான் சொல்கிறான், தயாங் என்ன நீ எப்படி இவ்வளோ அழகாக இவ்வளோ நல்லா சமைக்கிற? அதுவா ஜிமின், இதை நான் என் அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். உங்கள் மம்மி சமைக்கும் போது நீ கிட்டேருந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு தான் இந்த பக்கம் ஜிமின்க்கு ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுது. ஸோ இந்த பக்கம் தாங் கேட்டவனையும் ஸோ தாங்க அப்படி ஜிமினை பார்த்துட்டு, என்ன ஜிமின் ஒரு மாதிரி குவாய்ட் ஆகிட்டேன்? இல்லை தாங், நான் எப்போ பர்த் ஆனனோ அப்போ எங்கள் மம்மி இறந்துட்டாங்க. ஸோ அதனால இல்லை. ஓ இல்லை, நான் கேள்விப்பட்டதில்லை, அதனால தான் ஜிமின். நான் உங்கள் அப்பாவை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி உங்கள் அம்மா எங்கேயாவது வெளிநாட்டில் இருப்பாங்க. இல்லை விடு, நீயே அதை பற்றி திங்க் பண்ணுற, வேணாம் விடு தயாங். இல்லை ஜிமின் சாரி, இல்லை நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, நீயே சாரிலாம் சொல்கிற அப்படின்னோடனையும் இந்த பக்கம் தாங் ரியலி ரொம்ப மனசு கஷ்டப்படுறான் ஜிமினோட நிலமையை நினச்சி. அவ்வளோ காசு அவ்வளோ பணம் இருந்து கூட அவங்க அம்மா இல்லாத ஃபீலிங் என்னன்னு சொல்லிட்டு தாங்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு தான் அந்த பக்கம் ஜேகே கூடயே வந்திருப்பான். ஸோ ஜேகே கூட வந்துட்டு அவன் ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த பக்கம் திரும்பியும் ஜிமின் கேட்குறான், தயாங் தப்பாக நினச்சிக்காத ப்ளீஸ் தயாங், ஒரே ஒரு மொபைல் இருந்தால் மட்டும் தாயேன், எனக்கு எங்கள் அப்பா கிட்டே பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குடா ப்ளீஸ். அப்பா இப்போ என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டாரா இல்லையா? அவர் உயிரோடு இருக்காருன்றதே எனக்கு அன்றைக்கி யோங்கி சொல்லிதான் தான் தெரியும். ப்ளீஸ் எனக்கு எங்கள் அப்பா கிட்டே ஒரு வாட்டியாவது பேசணும்டா ப்ளீஸ்டா, ப்ளீஸ் தயாங் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு தாங்க்கு. சிச்சோ என்ன இவன் இப்படி கெஞ்சுறான், கொடுக்கட்டா? ஒருவேளை ஜேகே வந்து அடிச்சிட்டானா? அவன் அடிக்கிற அளவுக்குலாம் அவ்வளோ வருத்தில்ல, பட் என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு வாட்டி தான் கேட்குறான், பேசட்டும், பாவம் அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான், அவங்க அம்மா வேற இல்லை, சரி கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவனோட மொபைலில் தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ தான் ஞாபகம் வருது, ஓனோ என் மொபைலை வேறு ஜேகே ஒரு ரூம்லேயே விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு ஜிமினை பார்த்து, ஜிமின் இப்போதைக்கு என்கிட்ட மொபைல் இல்லை, என்கிட்ட மொபைல் வந்தோடனையும் கன்ஃபார்ம் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், ஓகேவா? சரி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஸோ அவனை சாப்பிட்டு பிளேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. இந்த பக்கம் ஜிமின் போய் படுத்துடுறான் அவனோட பெட்டில். ஸோ அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது டுடே, நிறையவே ஒர்க் பார்த்துருப்பான் அதனால். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஷோங்கி, ஸோ அவனை காட்டினா அவனை அப்படியே வந்து இந்த பக்கம் ஜிமினோட ரூம் டோரை தான் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். ஜிமின் பார்த்துட்டு, என்ன இவன் இங்கே வரான், கேட்டால் 1008 கேள்வி கேட்பானே, நம்மளே சரி கம்முன்னு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் ஜிமின் ஒரு பக்கம் திரும்பி படுத்துடுறான். ஷோங்கி வந்துட்டு அவன் ஒரு பக்கம் திரும்பி அப்படியே படுத்துக்கிறான். ஸோ 2 பேரும் அப்படியே ஸ்லீப் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே காட்டினா இந்த பக்கம் யோங்கி அவன் என்னமோ அவன் பிளேஸில் தான் தூங்குறான். பட் ஜிமின் அப்படியே அந்த பெட்டே ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி சுற்றிட்டே இருக்கான், உருண்டு அப்படியே வந்து இந்த பக்கம் ஜிமின் வந்து யோங்கி மேலே தான் காலை தூக்கி போடுறான். யோங்கி அதை சாஃப்டாக நவுத்தி விட்டுட்டு திரும்பி படுக்கிறான். யாரோ வந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது, பார்த்தா ஜிமின். ஸோ ஜிமின் சும்மாவே இருக்க மாட்டான், தூக்க கலக்கத்தில் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஃபைனலி மார்னிங் ஜிமின் கண் முழிச்சு பார்த்தா இந்த பக்கம் யோங்கியோட
செஸ்ட்டுக்கு மேலே அவனோட தலையை வச்சு நல்லா ஹக் பண்ணி படுத்துட்ருக்கான். அவன் காலை நல்லா தூக்கி போட்டு இவன் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்ட மாதிரி. ஸோ இந்த பக்கம் காட்டினா யோங்கி அவனை அப்படியே செஸ்ட்டோடு சேர்த்து ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு தூங்கிட்டுருக்கான். ஸோ அப்படியே பார்த்தா இந்த பக்கம் ஜிமின் என்ன நம்ம இப்படியே தான் தூங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக அவன் கையை மூவ் பண்ணுறான். ஸோ அப்போ தான் தெரியுது அவன் கையை தூக்கி யோங்கியோட ஃபேண்ட் மேலே வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் பார்த்துட்டு ஜிமின் என்னடா பண்ணிகிட்ருக்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அசையத்துக்கு லைட்டாக ட்ரை பண்ணுறான். பட் யோங்கியோட grip ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த பக்கம். ஸோ அவன் அசையவே முடியல. அந்த இந்த பக்கம் ஜிமின் அப்படியே பொறுமையாக அந்த ஹேண்ட் எடுத்து ரப் பண்ணுறான் இந்த பக்கம் யோங்கி மேலே தான். ஸோ யோங்கி லைட்டாக சவுண்ட் கொடுக்கறத தெரிஞ்சுக்கிறான். ஸோ இன்னும் பொறுமையாக ரப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ யோங்கி தூங்கலை, முடிச்சிட்டு தான் இருக்கான். அவன் எப்பயோ ஏஞ்சிட்டான். பட் ஜிமின் விட்டு ஏஞ்சி போக அவனுக்கு மனசு இல்லை. ஸோ அவன் ஹார்ட்குள்ளே ஒரு சின்ன ஃபீலிங் ஃபார் ஜிமின். பட் ஜிமினுக்கும் இந்த பக்கம் யோங்கிக்கிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் ஃபீலிங் வரல. பட் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் அவன் நினச்சிட்ருக்கான். இந்த பக்கம் யோங்கியை எப்போல்லாம் அவனோட ஆங்க்ரி டேக் ஓவர் பண்ணதோ அவனோட ரிமெஞ்ச் வெளியே வந்துடும். மற்றபடி ஜிமின் மேலே அவனுக்கு ஒன்றும் அவ்வளோ கோவம்லாம் இல்லை. ஸோ அப்படியே இந்த பக்கம் யோங்கி லைட்டாக சவுண்ட் கொடுத்தோன்னே ஜிமின் இன்னும் ஃபாஸ்ட்டாக லைட்டாக ரப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதை தாங்கவே முடியல யோங்கிக்கு. ஸோ யோங்கி அப்படியே ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சி இன்னும் டைட்டாக ரப் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் நத்திங் டு சே தூங்குற மாதிரியே அப்படியே பண்ணிகிட்ருக்கான். பட் அவனோட ஹேண்ட் மட்டும் ஒர்க் பார்த்துட்ருக்கு. ஸோ பொறுக்க முடியாத யோங்கி அவனோட ஃபேண்டோட ஜிப் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஜிம்மினோட ஹேண்டை தான் உள்ளே கொண்டு போகிறான். ஸோ ஸ்டில் அதே தான் போயிட்டுருக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட. அப்புறம் இந்த பக்கம் ஜிம்மினோட ஹேண்டை ஜிம்மின்னு வெளியே எடுக்கிறான். வெளியே எடுத்ததுக்கப்புறம் யோங்கி பக்கத்தில் இருக்க டிஷ்யூ வச்சு ஜிம்மினோட ஹேண்டை க்ளீன் பண்ணுறான். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஜிம்மின் கிட்ட வரான். ஸோ நான் அவனுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பட் ஜிம்மின் அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஏஞ்சிக்கிறான். ஸோ ஏஞ்சிட்டு நேராக ரெஸ்ட் ரூமுக்கு தான் போயிடுறான் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு. ஸோ நேராக போனோடனே இந்த பக்கம் யோங்கியும் எழுந்திரிச்சு நேராக கிளம்பி அவனும் ரெஸ்ட் ரூம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கரெக்டாக ஜிம்மின் வந்தோடனையும் இந்த பக்கம் யோங்கி போகிறான். ஸோ அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு நேராக வெளியே வரான். ஜிம்மினை காட்டினா அவன் எப்பயும் போல தான். ஸோ அவனோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவனோட ஹேர் ஸ்டைலை தான் கோம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் யோங்கி நேராக எழுந்திரிச்சு வெளியே கிளம்பிட்டு நேராக அவனோட ரூமுக்கு தான் போகிறான். ஸோ போனதுமே இந்த பக்கம் காட்டினா தயாங் தான் ஆல்ரெடி அவனோட ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். யோங்கி அப்படி தயாங்க பார்த்துட்டு தயாங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங் ஒன்று பார்க்க தான் வந்த யோச்சேன் மை டியர் யோச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கியை வந்து ஹக் பண்ணுறான். ஸோ யோங்கி இப்போ என்ன வேணும் உனக்கு, எங்கே போகணும், லீவ் வேணுமா, ஜேகே கூட வரணுமா, என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டதுமே இந்த பக்கம் அப்படி ஜிம்மின்னு சிரிச்சிட்டு யோச்சானுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஓகேடா, நான் அதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆர்மிஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னன்னு தெரியல, வியூவே வரமாட்டேங்குது. ஸோ வாட்ச் ஹவர்ஸும் போக மாட்டேது. ப்ளீஸ்டா சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நான் லைவ் வரலான்னு இருக்கேன். இன்றைக்கி லைவ் வருவேன், இல்லை நாளைக்கு லைவ் வருவேன், பட் எனக்கு தெரியல. பட் லைவ் வருவேன், ஓகேவா? ஓகே ஆர்மிஸ், பப்பாய்.